முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பாக்குறீங்களோ முருகனை நினைச்சு ஓம் முருகன் டைப் பண்ணுங்க. இப்போ மகாகந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து 48 நாள் விரதம் இருக்கிறீங்களோ கண்டிப்பா முருகனோட அருள் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களோட சேமிப்பு உருவாகக்கூடிய டைமா இருக்கு. நீங்க சிறுக சிறுக ரொம்ப நல்லா சேமிப்பை வந்து பெருசா உருவாக்கிடுவீங்க. ஒரு மலை போல உங்களோட சேமிப்பு ஒரு இமீடியட்டான ஒரு தேவைக்கு அவ்வளவு ஒரு உதவிகரமா இருக்க போது. உங்களோட குழந்தைகளுக்காக நீங்க ரொம்ப ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட லைஃபை செட்டில் பண்ற அளவுக்கு உங்களோட சேமிப்பு இருக்கும். உங்களோட குழந்தைங்க வந்து உங்களோட சேமிப்புல மட்டுமே என்ஜாய் பண்ண போறது இல்ல. அவங்க வந்து உங்களை பார்த்து நிறைய விஷயம் கத்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. அதனால உங்களோட ஒவ்வொரு செயல்களும் உங்களோட குழந்தைங்க பாக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட குழந்தைகளை நீங்க வந்து எங்கயாவது விட்டுட்டு வெளியே போற மாதிரி இருக்கு. உங்களோட குழந்தைங்க வந்து ஏதாவது தொலைதூர பயணம் போயிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்கள நினைச்சு நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. முருகனோட அருள் இங்க ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்க குழந்தை மேல வச்சிருக்கிற ஒரு எப்படி சேஃபா இருக்காங்களா அப்படின்ற ஒரு இதை விட முருகனை நம்புங்க. அவர் சேஃபா உங்களோட குழந்தைகளை ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்துக்கிறாரு. உங்களோட குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்க எப்ப பிறக்கிறாங்களோ குழந்தைகளை இருந்தே அந்த டைம்ல இருந்தே நாலா பக்கமும் முருகனோட அருளோட தான் இப்ப வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவரோட